ஹே buddies, வெல்கம் பேக் டு டிஎம் நாவல்ஸ். நாம் இன்றைக்கி ஃபேமஸான பீர்பால் ஸ்டோரிஸ் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கான ஸ்டோரியோட தலைப்பு பார்த்தீங்கன்னா பீர்பாலுக்கு தண்டனை. வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். பீர்பாலுக்கு ஒரு நாள் ஒரு சந்தேகம் வந்துச்சு. தன்னோட வாழ்நாளில் ஏதாவது தவறு செஞ்சால் தனக்கு என்ன தண்டனை கிடைக்கும்னு தோணுச்சு. உடனே அரசர்கிட்ட இதை பற்றி பேசினார். அதுக்கு அரசர், தப்பு செஞ்சா நீயா இருந்தா எல்லோருக்கும் கொடுக்குற தண்டனையை விட அதிகமாக கொடுப்பேன்னு சொன்னார். ஒருவேளை யாரையும் புண்படுத்தாத சின்ன தப்பு ஏதாவது நான் செஞ்சேன்னா நான் சொல்லுற ஆளுங்களை வச்சுத்தான் எனக்கு தண்டனை கொடுக்கணும்னு சொன்னார். அக்பரும் அதுக்கு சரின்னு சொன்னார். அதுக்கப்புறம் ஒரு நாள் அக்பர் காலை தெரியாமல் மிதிச்சிட்டாரு பீர்பால். உடனே அரண்மனையில் இருந்த எல்லோரும் அவருக்கு தண்டனை கொடுக்கணும்னு சொன்னாங்க. ஆனால் அது சாதாரண விஷயம். இதுக்கு போய் தண்டனையான்னு யோசித்த அரசருக்கு முன்னாடி பீர்பால் கேட்டது ஞாபகம் வந்துச்சு. உடனே பீர்பால், அவர்களே, நீங்கள் சொன்ன மாதிரி உங்களுக்கான தண்டனை நீங்கள் சொல்கிற ஆளை வச்சே கொடுத்துக்கோங்கன்னு சொன்னார். உடனே பீர்பால் அந்த ஊரில் இருக்கிற மிகவும் மோசமான கஞ்சன் ஒருவனை கூட்டி வர சொன்னார். அவர்கிட்ட இது தப்புக்கு தண்டனை கொடுக்க சொன்னாங்க. அவர் உடனே 10 ரூபாய் அபதாரம் மட்டும் விதிச்சார். பீர்பால் அதை கட்டிட்டார். கொஞ்ச நேரம் அப்புறம் அக்பர் கேட்டார், ஏன் அந்த கஞ்சன் வெறும் 10 ரூபாய் மட்டும் தண்டனையாக கொடுத்தாருன்னு கேட்டார். அதுக்கு பீர்பால் சொன்னார், பணத்தை செலவழிக்காமல் வச்சு அவனோட மூளை அப்படியே மாறிடுச்சு. யார் பணம் விரயம் பண்ணினாலும் ஏன் செலவு செஞ்சால் கூட அதை தடுக்கிற புத்தி அவனுக்கு வந்துடுச்சு. அதான் எனக்கு வெறும் 10 ரூபாய் மட்டும் அபராதம் கொடுத்தான்னு சொன்னார். அப்பத்தான் அரசருக்கு புரிஞ்சுது, விஸ்தாரமான எண்ணங்களும் முடியுங்கிற நம்பிக்கையும் உள்ளவங்க நிறைய சாதிப்பாங்கன்னு. நன்றி மக்களே.